ஒருவரை நாம் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு சலாம் முஹம்மன் கூறி கைலாக முசாஃபஹா செய்து கண்ணியப்படுத்துகின்றோம். அன்பை பரிமாறிக்கொள்ள கட்டி தழுவிக்கொள்கின்றோம். முஆனகா முந்தைய நபிமார்களுடைய காலத்தில் தலை வணங்குவதே சுஜூத் மரியாதையை வெளிப்படுத்தும் அடையாளமாக கருதப்பட்டது. இந்த வகையில் வானவர்கள் ஆதமுக்கு தலை வணங்கி மரியாதை செய்தார்கள் என்று விளக்கப்பட்டது. நூல் மஆரிஃபுல் குர்ஆன். அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு எவருக்கும் வழிபாடு என்ற முறையில் சஜ்தா செய்வது எந்த காலத்திலும் அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. மரியாதை நிமித்தம் செய்த சஜ்தா செய்வது முந்தைய நபிமார்கள் காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மரியாதைக்காக கூட சஜ்தா செய்வது தடுக்கப்பட்டுவிட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கபருக்கு அடக்கஸ்தலத்திற்கு அருகில் நீர் நடந்து சென்றால் அதற்கு நீர் சஜ்தா செய்வீரா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என்றேன். அப்போது அவ்வாறு யாரும் செய்துவிடாதீர்கள். ஒருவர் மற்றவருக்கு சஜ்தா செய்யுமாறு நான் பணிப்பதாக இருந்தால் தங்கள் கணவர்களுக்கு சஜ்தா செய்யுமாறு பெண்களை பணித்திருப்பேன். அந்த அளவுக்கு கணவர்களுக்கு பெண்கள் கடமைப்பட்டிருப்பார்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபு தாவூத் அஹ்மத். ஒரு சமயம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு இருந்தார்கள். ஒரு ஒட்டகம் அந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்தா செய்ததை ஒரு நபித்தோழர் கண்டபொழுது, இறைத்தூதரே, தங்களுக்கு மிருகங்களும் மரமும் சஜ்தா செய்கின்றனவே, நாங்கள் தங்களுக்கு சஜ்தா செய்வது மிகவும் பொருத்தமாயிற்றே என்று சொன்னார்கள். அதற்கு, உங்கள் இரட்சகனை வழிபடுங்கள், உங்கள் சகோதரரான என்னை கண்ணியப்படுத்துங்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதிலிருந்து மரியாதைக்காக கூட அல்லாஹ் அல்லாத எவருக்கும் சஜ்தா செய்வது கூடாது என்று தெளிவாக புரிகிறது. அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர்களிடம் முதலிடம் வகிக்கும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அவர்களுடைய ஜீவிய காலத்திலும் மறைந்த பிறகும் மரியாதைக்காக கூட சஜ்தா செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்றால் பெரியார்களுடைய அடக்கஸ்தலத்திற்கு சென்று சஜ்தா செய்வது எவ்வாறு கூடும்? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வழிபாடு என்ற முறையில் எவரும் சஜ்தா செய்தால் அது ஷிர்க் இணை வைப்பது ஆகும். மரியாதைக்காக அப்படி செய்தால் அது ஹராம் விலக்கப்பட்டது ஆகும். இதை பற்றி மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் நமது சேனலில் தமிழ் பயான்கள் இருக்கின்றன. கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.